மக்களே வாங்க பூ பொறிக்கலாம். நம்ம ஊர் நோம்பிக்கு உங்களை எதிர்பார்க்குறோம். வாங்க, இதோ பூ பொறிக்கலாம் வாங்க. 9ஆம் ஆண்டு விழா. இதோ நமது பெண்மணிகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றிணைந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க நமது மாரியத்தா கோயிலில். ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஓம் சக்தி 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 பராசக்தி 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 ஓம் சக்தி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கல். அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சூலூர் வட்டம் சின்னியம்பாளையம் கிராமத்தில் பூ பறிக்கலாம் வாங்க என்ற இந்த நிகழ்ச்சி வருடந்தோறும்
கிராம மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சமூக ஒற்றுமையோடு இந்த சமத்துவ பொங்கல் விழா இந்த கிராமத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். தற்பொழுது அருள்மிகு ஸ்ரீ பொன் மாரியம்மன் கோவிலில் பொங்கல் வைத்து வழிபாடுபட்டு அந்த பூஜை முடிந்தவுடன் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கான அனைத்து விளையாட்டுப் போட்டி நிகழ்ச்சிகளும் அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்று கூடி பொங்கல் வைத்து அந்த சுவையான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் இப்போ நடத்த போகிறோம். இது வருஷம் பொன் மாரியம்மன் கோவிலுக்கு எதிரே உள்ள திரு ஸ்ரீ ராமசாமி அவருடைய திரள், அவருடைய சன்னு தான் திரு CR சுப்பிரமணியம் அவர்கள். கிராம சேவையில் சிறந்த ஊராட்சியில் நல்ல ஒரு தலைவராக, கிராம சேவா ரத்னா விருது பெற்ற ஒரு சிறந்த தலைவராக அவர் தேர்ந்தெடுத்து அவர் இந்த மக்களுக்கெல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒற்றுமைக்கான நிகழ்ச்சியை வருஷந்தோறும் நடத்திட்டு இருக்காருங்க. இப்போ கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அவருடைய ஒரு வயது மூப்பு காரணமாக காலம் தவறிவிட்டார். அவருடைய நல்ல ஒரு சமூக ஒரு பணிகளை இளைஞர்களாகிய நாங்களும் பின்தொடர்ந்து அதை தொடர்ந்து நம்ம மக்களுடைய ஒற்றுமைக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். எல்லாரும் பொங்கல் கலந்துட்டு சிறப்பாக ஒரு ஒற்றுமையோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பூப்பறிக்கலாம் வாங்க. இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருக அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பொங்கல் வச்சு நண்பர்களே, நமது ஊர் கருப்பராயன் கோயில் வளாகத்தில், அதாவது கருப்பன் கோயில் வளாகத்துக்கு பார்த்தீங்கன்னா படையலிட்டு வழிபடுறதுக்காக வந்திருக்கிறோம். ஒரு பழமையான கோயில் தாங்க இந்த கோயில். இதோ பாருங்கள், அழகிய குதிரை, முன்மண்டபம், இந்த மாதிரி அமைப்புகளுடைய கன்னிமார் சாமி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் நாங்கள் ஒன்றிணைஞ்சு ஒரே குடும்பமாக இன்றைக்கி இந்த கருப்பராயனுக்கு வழிபட்டுட்டு போகிறோம். இது ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்தது. நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் நண்பர்களே. வெளியூர் வெளிநாடு மக்கள் கேட்குறது, என்ன கன்னிமாருன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. சப்த கன்னிகள்னு நீங்கள் சொல்கிறீங்களா சாமி? அதை தான் நாங்கள் கன்னிமாருன்னு சொல்லிகிட்ருக்கோம் எங்களோட ஸ்லாங்கில். சப்த கன்னிகளோட வழிபாடு தான் இது. சின்னிம்பாளையம் மாரியம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா திருப்பணி நடந்துகிட்ருக்கு நண்பர்களே. பல வருஷமாக திருப்பணி நடந்துகிட்ருக்கு. அம்மாவை எடுத்து இந்த ஒரு சின்ன ரூமில் வச்சு வழிபட்டுட்டு வந்துட்டுருக்கோம் நாங்கள் எல்லாருமே. இப்போ நீங்கள் வழிபாடை பார்க்கலாம். வழிபாடை முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு லக்ஷ்மி பூஜை, அதாவது மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு இந்த திருவிழா நடந்தனால பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கலுக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தோம். லக்ஷ்மி பூஜையை நீங்கள் தொடர்ச்சியாக அப்படியே பார்க்க இருக்கீங்க.
எல்லாத்துக்குமே வழிபாடு முடிஞ்சு பார்த்திங்கன்னா பிரசாதங்கள் வழங்கப்பட்டுச்சு நண்பர்களே. இப்போ பார்த்திங்கன்னா கருப்பன் கலைக்குழுவோட சின்னிபாளையம் பொதுமக்களோட பொங்கல் விழா களை கட்டி நடந்துகிட்ருக்கு நண்பர்களே. இது 9ஆம் ஆண்டு விழாவாக நடத்திட்டுருக்கோம் நாங்கள் எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்திங்கன்னா பெண்களுடைய கும்மி நடனத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கோவை கிட்டருந்து கலை நிகழ்ச்சிகளுக்கு வரவேற்கிறோம். சட்டம் போட்டு
விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சித்தார்த் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கலர் அடிக்கிறீங்களா? ஓகே, பொங்கல் விளையாட்டு போட்டியில் கலந்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சீக்கிரம் அடிங்க தம்பி, சீக்கிரம் அடிங்க எல்லாருமே. உன் பேர் என்ன சாமி? ஓகே ஓகே, அடி அடி அடி, சீக்கிரம் அடி. பாலகுமரன். ஓகே பாப்பா, நீ பேர் சொல்ல மாட்டியா? வெரி குட். சரி அடி அடி, சீக்கிரம் அடி. உன் பேர் என்ன சாமி? சி தருண். சரி சீக்கிரம் அடி, சீக்கிரம் கலர் பண்ணு. தம்பி உன் பேர் என்ன? ஓகே ஓகே. நீ சாமி? சீக்கிரம் அடி, கரெக்டாக அடி. பாப்பா உன் பேர் என்ன? சீக்கிரம் அடி, சீக்கிரம் அடி. எல்லா கலரும் அடிக்கணும், ஒரே கலர் அடிக்கக்கூடாது. கலர் மாற்றி மாற்றி அடி, சீக்கிரம் அடி. பாப்பா உன் பேர் என்ன? தருணிஷா. ஓகே ஓகே. உன் பேர் என்ன சாமி? விஷ்ணுவா? ஜிஷ்ணு ஜிஷ்ணு. ஓகே, உங்க பேருங்க? லக்ஷிதா. ஓகே ஓகே. நீங்க பாப்பா உங்க பேர் சொல்லுங்க. எனக்கு இந்த பூ தர்றீங்களா? பூ சரி ஓகே, கலர் பண்ணுங்க கலர் பண்ணுங்க. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு படி பயிற்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங் ரேஸ் நடந்துகிட்ருக்கு நண்பர்களே. இது பார்த்தீங்கன்னா பல பிரிவுகளாக நடந்தது. அப்படியே நான் கட் பண்ணி எடுத்து ஒரு முக்கியமானது மட்டும் உள்ளே வச்சுருக்கிறேன். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நினைவாற்றல் பயிற்சிக்காக செஸ் விளையாண்டுருந்தாங்க. தமிழ்நாட்டில் செஸ் கேமை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தோம். அதை மறக்காமல் இங்கேயும் சேர்த்திருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரன்னிங் ரேஸ் நடத்திட்டுருக்காங்க. இதில் வெற்றி பெற்றாங்க மாணவ மாணவிகள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். நிறைய மாணவர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க, மாணவிகளும் பங்கேற்றுக்கிட்டாங்க. மாணவர்களுக்கு நிகழாக மாணவிகளும் கலந்துக்கிட்டது பார்க்கறதுக்கு மெய்சிலுக்கும் வண்ணமாக இருந்தது. இதோ பாருங்கள், வருங்கால வீராங்கனைகளை. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். விழா ரொம்ப சிறப்பாக இருந்தது நண்பர்களே. இங்கே பாருங்கள், செஸ் கேம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பல கட்டங்களாக செஸ் போர்டு போயிட்டே இருந்தது. நினைவாற்றல் பயிற்சி, அப்புறம் பலூன் ஊதுதல் பயிற்சி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருந்தது. இந்த பலூன் ஊதுதல் பயிற்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுவாச குழாய், நம்மளுடைய சுவாச குழாய் வந்து பலம் பெறக்காக வந்து பலூன் ஊதுதல் பயிற்சி வந்து இப்போ வந்து நம்ம நடத்திட்டு வந்துட்ருக்கோம். இது நிறைய குழந்தைகள் வந்து இந்த மாதிரி நிறைய நேரம் பலூனை ஊதி காற்று அடக்கி வச்சு அவங்க உடைச்சிட்டு அப்புறம் போய் நம்ம ஓடி போய் அந்த கோட்டை தொடணும். அந்த மாதிரி தான் நாங்கள் கேம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் ஊதி அந்த பலூனை உடைக்க விடாமல் அப்படியே காற்றோடமாக வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா பலூன் ஊதி உடைச்சிட்டோம்னா அவங்க அம்மா திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க போல் தெரியுது. பலூனை ஊதி காற்றுல அப்படியே வச்சுக்கிட்டாங்க, கையோடு அப்படியே வச்சுக்கிட்டாங்க. உடைக்கவே அவங்களால ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதில் இந்த தம்பி மட்டும் பார்த்திங்கன்னா பலூனை ஃபஸ்ட்டு விட்டுட்டான். மீண்டும் வேறு ஒரு பலூன் கொடுத்து ஊத வச்சாங்க அந்த தம்பிக்கு. இந்த பாப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக ஊதி காற்று அடக்கி வச்சுருந்தது. இந்த பாப்பா தான் ஃபஸ்ட்டாக ஊதி உடைச்சிது. நான் தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த வீடியோ எடுக்க முடியல. பாருங்கள், இது வந்து நுரையீரலோட விரிவுத்தன்மைக்காக நம்ம இந்த பயிற்சி கொடுக்குறோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா ஊதி விளையாண்டுட்டு இருந்தாங்க கேமில். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கேமுங்க. நம்ம எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து வெளிநாட்டு கேமுகளுக்கு அடிமையாக இருக்கிறோம், செல்ஃபோன் கேமுகளுக்கு அடிமையாக இருக்கிறோம். அது எல்லாமே வேண்டாம். நம்ம அந்த பொங்கல் விழாவை பாரம்பரியமாக கொண்டாடணும். நம்ம சின்ன வயசில் என்னென்ன மாதிரி விளையாண்டோமோ அதே மாதிரி நம்ம விளையாடணும்னு ஆசைப்பட்டு நம்ம ஊர் மக்களுக்கு, நமது குழந்தை செல்வங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இதில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து தன்னார்வலர்களும் கலந்து கொண்டு விழாவுக்கு அவங்களாலான உதவிகளை செஞ்சுட்டு போனாங்க. அதுவும் இந்த ஊரோட ஒற்றுமையாக நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கேம் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து பேக்ரவுண்டு ஆடியோ வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா காப்பிரைட் மியூசிக் வந்துடும் அப்படிங்கிறக்காக நான் ஃபுல்லாக மியூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பின்னால் சினிமா சாங்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக மியூட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு தனியாக இப்போ ஆடியோ கொடுத்துட்ருக்கேன். இந்த பாப்பா தான் ஃபஸ்ட்டு பலூன் ஊதி வெடிக்க வச்சாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது நண்பர்களே. இன்னும் நிறைய கேம்
நம்ம சின்ன வயசில் விளையாண்ட நிறைய கேமை வந்து இணைச்சிருக்கிறோம். வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே. அடுத்து இந்த தம்பி உடைப்பான்னு நினைக்கிறேன். உடைச்சிருவானா இல்லை அவங்க அம்மா திட்டுமா அப்படிங்கிற கேள்விக்குறி ட்விஸ்டோடையே நீங்கள் பார்த்துட்ருங்க. கண்டிப்பாக யார் வெற்றி பெற்றா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும். யார் உடைச்சிருப்பா? ஆரஞ்சு சட்டையா நீல சட்டையா? ஆரஞ்சு சட்டையா நீல சட்டையா? தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் நண்பர்களே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தவளை போட்டி நடந்துகிட்ருக்கு நண்பர்களே. இது பாருங்கள், ஒரு பையன் தவளை மாதிரியே ஓடி வந்து முதல் பரிசு வாங்கிட்டான். இந்த கேம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பின்னோக்கி நடத்தல், அதாவது லெமன் ஸ்பூன் கேம் நம்ம முன்னோக்கி நடத்தி பார்த்துருக்குறோம். இது பின்னோக்கி நடந்து லெமன் ஸ்பூனில் வந்து ஜெயிக்கணும். இது பார்த்தீங்கன்னா பல கட்டமாக நடந்தது. நிறைய பெண்மணிகள் கடந்துக்கிட்டதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா லெமன் நிற்கல. அதில் 2-3 பேர் ரொம்ப பொறுமையாக கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பல கட்டமாக இதில் வந்து நடத்தியிருந்தாங்க. பல பிரிவுகளை வந்து நடத்தி இதில் வந்து ஃபஸ்ட்டு சைடு செகண்ட் எடுத்திருந்தாங்க. எல்லாருமே 3ஆம் பரிசு வரைக்கும் இதில் பரிசு இருக்குங்க. இதில் மணிமா பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் விளையாண்டு தோத்துட்டாங்க. இருந்தாலும் அவங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். முன்னோக்கி நடந்து வர்றதுனா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடலாம். இதில் பின்னோக்கி நடந்து வர்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமான வேலை தான். இருந்தாலும் அவங்க வந்துட்டாங்க பாருங்கள் நண்பர்களே. பின்னோக்கி நடந்து தான் ஃபைனல்ஸு நடந்து வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது ஒரு சுவாரஸ்யமான கேளுங்க. அதிக நேரம் செங்கல்ல தூக்கி பிடிச்சி யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். பாருங்கள், தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் தான். ரெண்டு பேருக்கு கை இறங்குது. சிரிக்காதீங்க, சிரிச்சீங்கன்னா கை இறங்கிடு. பேசாதீங்க, சிரிக்காதீங்க. முடியலன்னு வச்சிடலாம். ஓகே, அது முடியுது. அங்க பாருங்க, அங்க பாருங்க. நீங்க போயிருக்கா? அப்படியே பின்னாடி போயிருங்க. சரி வாங்க. மணிமா அவுட்டு. மைக் யார் கைப்பா? 4 இருந்துச்சு. மைக் யார்கிட்ட இருக்கு? மைக் எடுத்தீங்களா? மைக் காட்டுவாரு. சரியான போட்டிங்க. தோப்பு காரணம் யாரு நிக்காம கடைசி வரைக்கும் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். ஒரு அவுட்டு. வெளியே போயிருந்தா ஆண்களுக்கான சொந்தம் அனுபவம் பண்ணி
ஒரு சைடு லேடிஸ் விளையாண்டுருக்காங்க. குட்டி குட்டி குழந்தைகள் தோப்புக்காரனை முழுசாக போட்டிருக்காங்க. இந்த குழந்தைக்கும் தான் போட்டி. நல்லா போட்டுட்ருக்காங்க இந்த குழந்தை. இவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த அக்கா விவரமாக காலை விரித்து வச்சு போட்டுக்கிறாங்க. எப்படின்னு தெரியல ரூல்ஸு. இந்த அக்காவும் தோப்புக்காரனா கரெக்டாக போட்டுட்ருக்காங்க. கடைசி வரைக்கும் ஜெயிப்பாங்க யாருன்னு தெரியல. இந்த அக்கா போட்டியில் ஜெயிச்சு ஆகணும்னு வெறியோட விளையாண்டுருக்காங்க. கருப்பு சட்டை போட்ட அக்கா வந்து ஜெயிச்சு ஆகணும், ஸ்கூலில் போய் நான் சர்டிஃபிகேட்டை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி விளையாண்டுருக்காங்க. கமான் உன்னால முடியும். கண்டினியூ பண்ணு. ஜெயிச்சிரு கிருபா, ஜெயிச்சிரு. நம்ம டீம்லயே நீ ஒருத்தி தாண்டி ஜெயிச்சிருக்க. ஓகே. அந்த பாப்பா செகண்டு, இந்த பாப்பா ஃபஸ்ட்டு. அதிக நேரம் ஜெயிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள் பாப்பா, வாழ்த்துக்கள். நம்ம ஜெயிச்சிட்டோம். பசங்க இனி போட்டே இருக்கிறானுங்க. நிறைய ஹோம்ஒர்க் பண்ணாமல் தோப்புக்காரனை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பானு போல தெரியுது. அதனால் இனி அவனுக்கு விளையாண்டுட்டே இருக்கானுங்க. அடுத்து வேற எந்த கேம்ல நீ விளையாட மாட்டீங்களா? கண்ணா கேமரா மறைக்காதீங்க கண்ணா. மூஞ்சி எல்லாம் செவந்துருச்சு. ஓ, சயின்ஸ் மிஸ் கிட்ட போய் சொல்லு, 1000 தோப்புக்காரனை போட்டேன் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லு. 2000, 3000, 5000, 10,000, 10,001, 10,002. ஆண்களுக்கு உண்டான பளுதூக்கும் போட்டிங்க இது. ஒத்த காலில் நின்று ஒரு தொடையில் வந்து ஒரு செங்கல்ல வச்சு ஆடம் செய்யாமல் யார் அதிக நேரம் நிற்கிறாங்களோ அவங்க தான் வின்னரு. பாருங்க ஆண்களோட
தைரியமும் பலத்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா ரொம்ப நேரம் அப்படியே ஆடாம அசையாம முதல் பரிசு வாய்ப்பே இல்லையப்பா. உடனடிய ஆரோக்கியம் மிக தெளிவாக தெரிகின்றது. மிக அருமை, மிக அருமை. எல்லாரும் கைதட்டுங்க, கைதட்டி நல்லா உற்சாகம் கொடுங்க. ஆண்களா பெண்களான்னு பார்த்தா பெண்கள் இவ்வளவு தூரம் நிற்கிறீங்க. மிக அற்புதமான விளையாட்டு. வருகம் பண்ணுவா. கண்ணா தள்ளி தள்ளி வாடா இந்த சைடு தம்பிடே. போட்டியிலே 3வது பரிசு இன்னும் 2 குழுக்கள் மிக கடுமையான போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சதீஷ் ரமணா 2வது பரிசு. பரிசு சுதீர். தங்களுக்கு மிக உற்சாகமான பேருக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அது வெளியே போங்க. மணியா பாருங்க பிச்சை அவரு. தாரி விட்டு ஒண்ணு பண்ண முடியாது. ஓகே அப்பா குடிச்சா சாமி. அப்படியே வெளியே
அப்படியே வெளியே ஓடிக்கிறேங்க டக்குன்னு. அவ்வளோதான் சார், வாங்க வெளியே அப்படியே மாற்றிக்கங்க. ரொம்ப கிட்ட போயிட்டீங்க. கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் வெளியே வாங்க. கடுமையான போட்டி நடந்துட்டு இருக்கு நண்பர்களே. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ் ரொம்ப பொறுமையாக விளையாண்டுருக்காங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக விளையாண்டுருக்காங்க. ஓகே ஓகே, ஒரு பாப்பா கமான், கிளாப்பிங் கிளாப்பிங். ஓகே ஓகே, ஓகே. இந்த கேம் பார்த்தீங்கன்னா கலர் சேர்த்துறது. இந்த டம்ளருக்குள்ளே என்ன கலர் இருக்குதோ அதே மேல் கலரில் சேர்த்துட்டோம்னா நமக்கு பரிசுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டீ டைமாக இதை அவங்க நடத்தி காமிச்சிருந்தாங்க. இல்லை நானும் போய் கலந்துக்கிட்டேன். ஏன்னா நான் டீ சாப்பிடணும், அதனால் வந்து இந்த விளையாட்டு போட்டியில் போய் கலந்துக்கிட்டேன். இருந்தாலும் என்னோடய முயற்சி வந்து தோல்வியில் தான் முடிஞ்சது. இருந்தாலும் எல்லாத்துக்குமே அவங்க பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கொடுத்து இன்முகத்தோடு வரவேற்றிருந்தாங்க. இந்த ஆர்கனைசிங் டீமுக்கு கோவை கட்டந்து நன்றிகளை சொல்லிக்குது. நான் மந்திரமெல்லாம் போட்டு விளையாண்டேன், அப்போ என்னால் ஜெயிக்க முடியல. ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டு வந்துட்டேன். இதை ஒருங்கிணைப்பாளர் பார்த்தீங்கன்னா அவரும் தோத்துட்டார். அவர் என்னென்னமோ மந்திரமெல்லாம் போடுறாருங்க, அப்போது அவர் தோத்துட்டாருங்க. அவருக்கு பிஸ்கட்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. மெதுவாக போகணும், ஒரே இடத்துல நிற்கக்கூடாது. மெதுவாக ஓட்டுங்க, மெதுவாக ஓட்டிகிட்டே இருங்க. மெதுவாக போங்க, இடம் நிறைய இருக்கு. ரொம்ப தூரத்துன்றதுனால நிற்காதீங்க. தம்பி கால் ஒன்றுங்க, ஃபஸ்ட்டு வெளிங்க தம்பி, வெளிங்க கால் ஒன்றுங்க. மருத்துவ முட்டினாட்டு அவங்க அவுட் ஆகிடுங்க. ஏப்பா ரொம்ப தூரம் இருக்குல்ல, மெதுவாக போங்க, மெதுவாக போகணும். மெதுவாக ஓட்டுங்கப்பா, ஏன் நிற்பாங்க நிறைய. செகண்ட் ரவுண்ட் ஓடியா, உடனே வாங்க தம்பி, ஓடியா ஓடியா ஓடியா. தம்பி கோடு கிட்ட வருங்க, பாத்துங்க யாருன்னு. அது எப்படி காமிக்க போறாங்க, வர சொல்லுங்க.
சைக்கிள் சேவை உள்ள வராங்க, பாருங்க உள்ள வராங்க பாரு. ஆள் அதிகமாக பேட்ச் கொடுக்குறவங்க பிரியா, ஆள் அதிகமாக ஆள் கொடுக்குறீங்க. இது ஃபைனல்ஸ் நண்பர்களே. அந்த நீல கலர் சட்டை போட்ட தம்பி தான் வின் பண்ணியிருந்தார். அந்த தம்பியோட பொறுமையும் சைக்கிளை கையாளும் விதமும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது பாருங்கள். எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி பார்த்திங்கன்னா அந்த தம்பியோட கான்ஃபிடென்ட் அப்படியே நமக்கு முன்னால் போன ரவுண்ட்லேயே பார்த்தோம். இப்போ நான் அவரை கண்டுபிடிச்சி அவரை க்ளோஸ்அப் வச்சுருக்கேன். அப்படியே தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் நண்பர்களே. இந்த மாதிரி உங்கள் ஊரில் என்னென்ன கேம் விளையாண்டுருக்கீங்க அப்படிங்கிறத அப்படியே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இனி எந்தெந்த கேம் விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பதிவிட்டிங்கன்னா நாங்கள் அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒரு கேமில் வேறு புதுமையான கேமுகளை இணைச்சிக்கிறோம். பதிவிடுங்க நண்பர்களே. நாலு பேர் களத்தில் இருக்காங்க. சைக்கிள் ஃபோரஸ்ல அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் பையன் பாரு, அப்படியே ஒரே இடத்துல நிக்கிறான் பாரு பையன். ஓகே, நீ அப்படி வெளியே போயிருப்பா. மூணாவது பரிசு பேர் என்னப்பா? ஹஸ்பண்ட். நீ அந்த கால் பண்ணிட்டு அந்த பையன் வந்துருப்பா. இடிக்காம ஓட்டணும் நீ. நீ முதல்ல இடிக்காம வந்துருக்கணும். செகண்ட், இரண்டாவது பரிசு. இந்த கேம் பார்த்தீங்கன்னா பாட்டிலில் தண்ணி நிரப்புகிற கேமுங்க. சின்ன குழந்தைகளுக்கு அவங்க எவ்வளோ க்யூட்டாக விளையாடுறாங்கன்னு பாருங்கள்.
இந்த பாப்பா தான் முதல் பரிசு வாங்கியிருந்தாங்க. வாழ்த்துக்கள் பாப்பா, அருமையாக விளையாண்டீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெமன் ஸ்பூனில் சின்ன குழந்தைகளுக்கு நடந்துட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா முன்னோக்கி நடக்கணும். இது பல கட்டமாக நடந்ததுங்க இந்த போட்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா வயது வாரியாக நடந்து அவங்களுக்கு பயணம் சாதிச்சிருந்தாங்க. நிறைய பெண்கள் இதில் கலந்துக்கிட்டது, குழந்தைகளுக்கு கலந்துக்கிட்டது மகிழ்ச்சி அளிக்குது. தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கும் விதமாக அனைவருக்குமே பரிசளிக்கப்பட்டது நண்பர்களே. இதில் வின்னர் ரன்னர் அப்படிங்கிறது கிடையாது, அனைவருக்குமே பரிசளிக்கப்பட்டதுங்க. வாழ்த்துக்கள், வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பந்து அடிக்கும் போட்டி, ரிங்கு போடும் போட்டி நடந்துகிட்ருக்குதுங்க. இது எல்லாம் நிறைய போட்டி, கிட்டத்தட்ட ஒரு 60 போட்டிகளுக்கு மேலே ஒருங்கிணைப்பாளர்கள் நடத்தி காமிச்சிருந்தாங்க. நமது ஊரில் இந்த மாதிரி ஒரு திருவிழா நடக்குதுன்னு பக்கத்து ஊர்காரங்களே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நடத்தி காமிச்சிருந்தாங்க. உண்மையாக அது பார்க்குறக்கும் சுவாரஸ்யமாகவும் நம்மளே பழைய நினைவுகளோட கலந்து வாழ்ந்தது போல் ஒரு நாள் முழுவதும் நம்ம அவங்களோட குழந்தைகளாக இருந்து நம்ம விளையாண்டு வந்திருக்கிறோம். பாருங்கள் நண்பர்களே, எந்த அளவுக்கு அவங்க மன மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா நூல் சுற்றுதல் போட்டி, இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுங்க நண்பர்களே. இந்த பூக்கடைக்காரக்க பச்சம் வந்துருமான தெரியுது. கையை பார்த்தாலே தெரியுது. பாப்பா அங்க டயர் சுத்துங்கப்பா, டயர் விட்டுகளுக்கு ஓடு ஓடுங்க. ஒரு கேர்ஸ் தனியா இருக்கு, டயர் விட்டுகள் போட்டு கேர்ஸ் தனியா இருக்கு. போங்க 10 வயசு கூட யாரு வேணா சுத்தலாம். ஸ்கிப்பிங் அடுத்து ஓட்டி வச்சுக்கலாம். போய் அது கலந்து ஆமா 10 வயசுலேருந்து பாட்டி வரை யார் வேணா சுத்தலாம். கேர்ள்ஸ் தனியா தானே ஏங்க உனக்கு பக்கத்துல தள்ளி நீங்க சொல்லு, உள்ள போனாங்கன்னா இறஞ்சலா இருக்கும். மணியம்மா பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக சுற்றிட்டு இருக்காங்க. இவங்களோட வேகத்தை பாருங்க நண்பர்களே. ஏன்னா இவங்க பூக்கடைக்காரங்களாமா, அதனால அவங்க ரொம்ப வேகமாக சுற்றிட்டு இருக்காங்க. விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. சுற்றி இருக்கும் பார்வையாளர்கள் அவர்களுக்கு உற்சாகமாக கை ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு சைடு லேடிஸ் நூல் சுற்றிட்டு இருக்காங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க டயர் ஓட்டி விளையாண்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டயர் ஓட்டி விளையாண்டது நம்ம சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு நண்பர்களே. பாருங்க, அந்த பேஸ்கெட்டில் அடிச்சதுன்னா அவங்க வின்னரு. இந்த மாதிரி நிறைய டைம் ஓட்டி விளையாண்டு ஜெயிச்சிட்டு ரெண்டு ஒரே நேரத்தில் நடந்ததுனால நான் நிறைய அப்படி இப்படின்னு ரெண்டையும் ஒட்டுக்கா படமாக்கியிருக்கேன். யாருமே அடிக்கல. நிறைய பேர் அண்ணா நான் உருட்டுனது அடித்த கரெக்டாக நீங்கள் வீடியோ எடுக்கலன்ட்டு எங்களோட விவாதம் எல்லாம் பண்ணாங்க. இருந்தாலும் அவங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள், வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி ஒரு சைடு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கிப்பிங் போட்டிகள் நடந்துகிட்ருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஆடணும், காலில் பட்டுச்சுன்னா அவங்க அவுட்டு. கடைசியாக யார் வரைக்கும் கப்படாமல் ஆடுறாங்களோ அவங்க தான் இறுதியான வெற்றியாளர். இதில் நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகி அவங்களே முன்னுரிமையோடு வெளியில் போயிடுறாங்க. தொடர்ச்சி இந்த சைடு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 குழந்தைகள் விளையாண்டுருக்காங்க. அவங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க போல தெரியுது, கரெக்டாக விளையாண்டுருக்காங்க. இந்த சைடு குட்டி புள்ள, 2 குட்டி புள்ள, ஒரு 5 பேர் விளையாடுறாங்க. இந்த சைடு ஒரு அக்கா, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் விளையாண்டுருக்கு. அது கரெக்டாக விளையாண்டுருக்கு. இந்த சைடு ஒரு 5 பேர் 4 பேர் கரெக்டாக விளையாண்டுருக்காங்க.
இந்த குட்டி பொண்ணு அவுட் ஆயிடுச்சு, அதே வெளியில் போயிடுச்சு. இது 3 பேர், இவங்க 3 பேர் கரெக்டாக விளையாடுறாங்க. ஓகே, அந்த பொண்ணு அவுட் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு அவுட் ஆயிடுச்சு. இந்த பொண்ணுக்கும் இந்த அக்காவுக்கும் தான் போட்டி. 2 பேர் விட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஜம்முன்னு விளையாண்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க? இந்த அக்காவா இல்லை அந்த அக்காவா? 2 பேருமே நல்லா விளையாடுறாங்க. அருமையான ஸ்டாமினா. இவங்க ஸ்லோவாக விளையாண்டாலும் அருமையாக விளையாடுறாங்க. இவங்க ஃபாஸ்ட்டாக விளையாண்டாலும் நிதானமாக விளையாண்டு வந்துட்டுருக்காங்க. அநேகமாக என்னோட மனசுக்கு இவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு மனசில் தோணுது. இவங்க தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அக்கா அவுட் ஆயிட்டாங்க. வின்னிங். இந்த பாப்பா தான் வின்னிங். ரொம்ப நேரம் ஆடிட்டு இருக்காங்க. பாப்பா, உன்னோட பேர் என்ன பாப்பா? மித்ரா. ஓகே, வாழ்த்துக்கள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு கயிறு சுற்றுற, அதாவது நூல் சுற்றுற போட்டி நடந்துட்டுருக்கு. மசம் சுற்றிட்டு இருக்காங்க. சும்மா ஒரு 20 நிமிஷமாக சுற்றிட்டு இருக்காங்க. இனி நூல்கண்டு வந்து முடிஞ்ச பாடு தெரியல, சுற்றிட்டே இருக்காங்க. அநேகமாக பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களா அப்படின்னு பார்க்கும்போது வந்து அவங்க கொஞ்சம் ஸ்பீடாக வர்றாங்க. ஸ்டார்டிங்கில் இவங்க ஃபஸ்ட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த அக்கா கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டு இருக்காங்க. குக்கார் அக்கா கொஞ்சம் ஸ்லோவாயிட்டாங்க போல தெரியுது. ஓகே, இவங்க தான் ஃபஸ்ட்டு வின்னர். நூல்கண்டு சுத்தும் போட்டியில் வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு வின்னர் ஆகிருக்காங்க. அருமை, ரொம்ப அருமையாக சுற்றி ஃபஸ்ட்டு வின்னர் ஆகிருக்காங்க. வாழ்த்துக்கள். மேடம், உங்கள் பேர் என்ன? மேடம் உங்கள் பேர் என்ன? ஓகே, வாழ்த்துக்கள். செகண்ட். வாழ்த்துக்கள். இந்த அக்கா 3வது பரிசு வாங்கியிருந்தாங்க. என்னதான் அவங்களோட ப்ரொஃபஷ்னல் பூக்கட்டுறதாக இருந்தாலும் அவங்க இதில் 3வது பரிசு வாங்கினது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. குண்டெறிதல் போட்டிங்க, நானும் போய் கலந்துக்கிட்டேன். சின்ன பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சும்மா என்னை போய் 2 பால் போட சொன்னாங்க. நானும் 2 பால் போட்டேன். என்னோட தொடர்ச்சியான முயற்சியில் தோல்வியிலே முடிஞ்சது. இது பார்த்தீங்கன்னா பால் சேர்த்துதல், இதோட ஃபைனல்ஸ் கேமுங்க. காலையில் விளையாண்டவோட கேமோட ஃபைனல்ஸ் கேம் இது. ரொம்ப சுவாரஸ்யமாக விளையாண்டுருந்தாங்க. இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும். 3 பால் இருக்கும். ஒரு பெட்டியில் கொண்டு போய் சேர்த்திட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போய் கஷ்டம் நம்ம ஃபஸ்ட்டாக போய் முன்னேறணும். இதுதான் அதோட ரூல்ஸு. இது ஃபைனல்ஸுங்க.
குளிச்சு தான் போகணும் இந்த கேம். ஓடுனா செல்லாது. தம்பி வாங்க. கேமுங்க பல பிரிவில் நடந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா பால் நீங்க வைக்கக்கூடிய பால் வட்டத்துக்குள்ள வைக்கணும். வட்டத்துக்குள்ள வெளியே போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் கேம் விளையாண்டுருக்காங்க. வட்டத்துக்கு வெளியே போயிருக்கு. இந்த பாப்பா நடுசெட்டு பாப்பா அந்த கூட ஃபர்ஸ்ட் ஹைலைட் தான் ஃபர்ஸ்ட் வெளியே வெளியே உள்ளே 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 வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே 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 உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே உள்ளே சேர்ந்துருங்க சேர்ந்துருங்க சேர்ந்துருங்க. உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே 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 வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே 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 உள்ளே வெளியே வெளியே உள்ளே 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 வெளியே 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 உள்ளே வெளியே உள்ளே 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 வெளியே 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 உள்ளே வெளியே உள்ளே 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 வெளியே 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 உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே வெளியே அக்கா எல்லாம் சரிக்கா. உள்ளே உள்ளே எல்லாம் அவுட். உள்ளே வெளியே உள்ளே 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 வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே 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 வெளியே 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 உள்ளே உள்ளே வெளியே 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 உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே உள்ளே வெளியே 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 உள்ளே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே ஜம்ப் பண்ணோம் உள்ளே வெளியே ஃபர்ஸ்ட்
உள்ளே வெளியே உள்ளே 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 வெளியே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே உள்ளே வெளியே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே நேரு மாமா சுபாஷ் சந்திர போஸ் காந்தி தாத்தா நேரு மாமா சுபாஷ் சந்திர போஸ் காந்தி தாத்தா நேரு மாமா காந்தி தாத்தா நேரு மாமா சுபாஷ் சந்திர போஸ் 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 காந்தி தாத்தா எனக்கு போய்க்கா ஆமா ஓகே ஓகே காந்தி தாத்தா நேரு மாமா சுபாஷ் சந்திர போஸ் காந்தி தாத்தா நேரு மாமா காந்தி தாத்தா சுபாஷ் காந்தி தாத்தா சுபாஷ் சந்திர போஸ் காந்தி தாத்தா சுபாஷ் சந்திர போஸ் நேரு மாமா காந்தி தாத்தா சுபாஷ் நேரு மாமா காந்தி தாத்தா காந்தி தாத்தா நேரு மாமா காந்தி தாத்தா நேரு மாமா காந்தி தாத்தா நேரு மாமா சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் நேரு மாமான்னு சொன்னேன் யார் மாத்தணும் நேரு மாமா காந்தி தாத்தா நேரு மாமா காந்தி தாத்தா நேரு மாமா சுபாஷ் சந்திர போஸ் நேரு மாமா காந்தி தாத்தா நேரு மாமா அந்த பாப்பா அவுட்டு கைய பின்னால கட்டிதான் இருக்கணும், இல்லாட்டி அவுட்டு. நேரா பார்க்கணும், யாருமே கீழே பார்க்க கூடாது. கீழே பார்த்தாலும் அவுட்டு. அப்ப நீ என்ன பண்ண உள்ளே வெளியே அவுட்டு. வெளியே உள்ளே வெளியே உள்ளே எல்லாரும் நேரா பாக்குறோம். கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண. வெளியே உள்ளே வெளியே ஏன் அப்படியா? கேமுக்கு எப்படி கேட்க போகுது? உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே 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 பைய உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே உள்ளே வெளியே கீழே பார்க்கணும். வெளியே உள்ளே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே 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 வெளியே உள்ளே உள்ளே எங்க பார்த்தாலும் முடியாது. வெளியே வெளியே உள்ளே வெளியே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே 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 உள்ளே
உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே 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 வெளியே 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 உள்ளே உள்ளே வெளியே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே வெளியே உள்ளே உள்ளே வெளியே வெளியே உள்ளே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே 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 வெளியே 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 உள்ளே வெளியே உள்ளே வெளியே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே வெளியே Out white. Anna white out. உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே வெளியே இந்த பைக் ரேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோஸ் பைக்கில் ரேஸுங்க. 18 வயசு முடிஞ்சவங்களுக்கு இந்த பைக் ரேஸ் ஆனது நடந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா ஹெல்மெட் போடாமல் தான் அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா போட்டியில் யார் யார் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற முகம் தெரியுறதுக்காக வந்து ஸ்லோ பைக் ரேஸாக இதை நடத்தியிருந்தாங்க. இது வந்து விழிப்புணர்வுக்காக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் அணிஞ்சு தான் இதை நீங்கள் ரன் பண்ணணும், பைக் ரன் பண்ணணும். 18 வயசு முடிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக வந்து லைசன்ஸ் எடுத்து தான் ரன் பண்ணணும். எல்லாமே செக் பண்ணி விழா ஒழுங்கிணைப்பாளர்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே செக் பண்ணி தான் இதை ஒளிபரப்பு பண்ணியிருந்தாங்க. ஒளிபரப்புக்கோசரம் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் சேர்த்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா விழா வந்து ரொம்ப பாதுகாப்பாக நடந்தது நண்பர்களே. அவங்களோட லைசன்ஸ் எல்லாம் செக் பண்ணி அவங்களுடைய சுய பரிசோதனை செஞ்சு தான் நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அவங்கள வந்து விழாவில் கலந்துக்க வச்சுருந்தோம். இது ஏன் ஹெல்மெட்டு போடலை அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற முகம் தெரியணும் அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா நாங்கள் ஹெல்மெட்டு அவங்க அணியலைன்னு சொன்னாங்க. சரி நாங்கள் ஓகேன்னு ஒத்துக்கிட்டோம். இது வந்து எங்களுடைய தப்பு தான். இந்த போட்டியை வந்து அடுத்த வருஷம் நாங்கள் தவிர்த்துக்கிறோம். இது வந்து ஊக்குவிக்குமா நாங்கள் நினைக்கல. இந்த ஸ்லோ பைக் ரேஸ் வந்து வேண்டான்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே, இந்த பைக் ரேஸ் வேணுமா வேண்டாமான்னு. ஏன்னா சாலை விதிகளை வந்து மதித்து நடக்கணும். நம்மளே வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தி மற்றவங்களுக்கு வந்து முன்னுதாரணமாக இருந்துடக்கூடாது. இது நமது ஊர் இளைஞர்கள் வந்து விரும்பி கேட்டதால் நாங்கள் இந்த விழாவை வச்சுட்டோம். அடுத்த வருஷம் நாங்கள் இந்த விழாவில் கலந்துக்க மாட்டோம். பெண்களுக்கு உண்டான பானை உடைத்தல் போட்டியில் மணியம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக போய் கரெக்டாக போய் தப்பாக உடைச்சிருவாங்க பாருங்கள்.
சத்தம் போடக்கூடாது. சூப்பர், எல்லாம் நல்ல வச்சு. சூப்பர் 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 சூப்பர். இந்த கேம் பார்த்தீங்கன்னா லக்கி கார்னர். எல்லா பெண்மணிகளும் கலந்துக்கிட்டாங்க. சின்ன குழந்தையிலிருந்து, அதாவது 1 வயசு பெண் குழந்தையிலிருந்து 100 வயசு பெண் குழந்தை வரைக்கும் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஊரே ஒன்று இருந்து இந்த லக்கி கார்னர் விளையாண்டாங்க. பார்க்குறக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நிறைய பேர் கூண்டோடு அப்படியே கையில் வாங்கினாங்க. 1ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் ராசி இல்லாமையே இருந்தது. அந்த கட்டத்தில் யாருமே நிற்கலை. நிறைய நேரம் நடந்த இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் ராசி இல்லாத கட்டமாகவே ஆயிடுச்சு. 1ஆம் நம்பருக்கும் 5ஆம் நம்பருக்கும் யாருமே நிற்கிறக்கே பயப்பட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இடமா அமைஞ்சிருச்சு இது. சுமார் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே இந்த கேம் நடந்தது நண்பர்களே. அந்தளவுக்கு பெண்மணிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. நீங்கள் அப்படியே தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். யார் ஜெயித்தாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த கை குழந்தையோடு இருக்கிற அக்கா தான் ஜெயிச்சிருந்தாங்க. வாழ்த்துக்கள் அக்கா, வாழ்த்துக்கள். ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னா லக்கி கார்னர் போட்டி நடைபெற்றுட்டு இருக்கு நண்பர்களே. காலையிலிருந்து நிறைய கேமில் விளையாண்ட ஆண்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பெரியவங்க எல்லாருமே ஒன்றாக இணைந்து லக்கி கார்னர் விளையாண்டாங்க. இந்த லக்கி கார்னர் பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதிர்ஷ்டம் யார் பக்கத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லக்கி கார்னர் வந்து ஒரு கேம் ரொம்ப முக்கியமானது. நிறைய ஏமாற்றி விளையாண்டாங்க. அதை பெண்கள் கண்டுபிடிச்சி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதிர்ஷ்டம் என்னமோ அந்த 3 சின்ன பசங்களுக்கு தான் காத்துட்டு இருந்ததுங்க. விழாவில் நூற்றுக்கணக்கான ஆண்கள் கலந்துக்கிட்டாலும் இந்த 3 சின்ன பசங்களுக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருந்தது. வாழ்த்துக்கள் தம்பி. இதில் வெற்றி தோல்வி ரொம்ப முக்கியமானது இல்லைங்க. விழாவில் கலந்துக்கணும் எண்ணமே முக்கியமானது. எல்லாருமே விழாவில் கலந்துக்கிட்டாலும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா விழாவில் பரிசளிப்புகள் நடந்தது, சான்றிதழ்கள் நடந்தது நண்பர்களே. விழா 1 2 பூஜ்ஜியமாக தெரியுமா நினைக்கலாம். ஏன்னா வயிறு வலிக்கு கை கட்டுங்க. இன்னும் வந்து அவங்களுக்கு சரி தம்பி குட்டி சில வெளியே போய் தள்ளி நிலுங்க. அவங்க வேகமா நடந்து வருவாங்க. கொஞ்சம் தள்ளி நிலுங்க. எங்க தள்ளி நில்லுங்க. அங்க இருக்கிற தள்ளி நின்று சொல்லுங்க. இங்க யார் நிக்கிறது?
அடுத்ததுக்கு பெண்கள் வேகமாக நடத்தல். அதே 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வேகமாக நடத்தல். பண்ணி மிச்சம் இருந்தால் கொடுப்போம், இல்லைன்னா நீங்கள் வேகமாக நடந்த முடியும். நாங்கள் இங்கே செக் பண்ணுவோம், சைடில் தான் அடங்கிட்டு கூடாது. இது நல்லா பேசி காட்டாம சிரிச்சு காட்டணும். சைடில் அடங்கிட்டு இருந்தா செல்லாது. காட்டுங்க. சூப்பர். ஃபர்ஸ்ட் காட்டுங்க. செகண்ட் யாரு செகண்ட்? மணிமா கமான் மணிமா மணிமா நோ நீ கம்முனு சாப்பிட கனிவே மணிமா நீ அவுட் கம்முனிக்கனே இது சரியா அவுட் கேமரா பாருங்க நீங்க ஒரு படம் வாங்கிட்டீங்க நீங்க அதுக்கு ஆவலுக்குறீங்களா இந்த காலையில ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக். காலையில் நடந்த சின்ன வயலுக்கு நடந்த ரன்னிங் ரேஸ் அவங்க ஃபைனல் என்ன வைக்கவே இல்லை. மாணவர்கள் சொல்லுங்க, இந்த பேர் வாசிப்பாங்க, அவங்க மட்டும் வாங்க. உங்களுக்கு ஃபைனல் மேட்ச் அந்த ஒன்று மட்டும்தான். வாயை செக் பண்ணிக்க. 2026ஆம் ஆண்டுடைய பொங்கல் போட்டிகள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. பூப்பொழிக்க போகலாம் வாங்க அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் உங்களோட கலந்து வீடியோ பண்ணி சந்தோஷமாக நம்மளோட மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்கோம். இந்த வீடியோவோட கருத்துக்களை அப்படியே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த விழா பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சின்னிபாளையத்தில் தான் நடந்தது. உங்கள் ஊரில் நடந்த சுவாரஸ்யமான பொங்கல் விழாவோட அனுபவங்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இனியும் நாங்கள் எந்த மாதிரி விழாவை நடத்தலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு நீங்கள் உத்வேகம் கொடுக்கலாம், அட்வைஸ் பண்ணலாம். நாங்கள் ஏதாவது தவறாக விழா நடத்தி எங்களுடைய மனசு யாராவது நோக்கடிக்க மாதிரி நடந்ததுதான் அதுக்கு நான் இந்நேரத்தில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன். காலையிலிருந்து இன்ன வரைக்கும் எங்களோட ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றி பாராட்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். வீடியோ எடுக்க அனுமதி தந்த விழா கமிட்டியாராகிய எங்களுக்கு நீங்கள் தர்ற ஆதரவு தான் ரொம்ப முக்கியமானது. ஆதரவு தாருங்க நண்பர்களை, எங்களையும் வாழ வையுங்கள். அதாவது கோவை கட்டெரும்பு சேனலையும் வாழ வையுங்கள். நீங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு லைக்கும், ஒவ்வொரு ஷேரும், ஒவ்வொரு கமெண்ட்டு தான் எங்களை வாழ வைக்கும், முன்னுக்கு தர வைக்கும். உங்கள் ஊரில் நடந்த திருவிழாக்களை பற்றி எங்களுடைய பகிர்ந்துக்குங்க. மெடல் போடுங்க. இங்க பல்வேறு போட்டி இருக்கிறனால பல கலைஞர்கள் வரல. இருக்கிறவங்க மெடல் வாங்கிக்கோங்க. நான் பம்பை செல்ல மண்ணா அப்படின்னு சிறப்பு கொடுங்க. தம்பி தம்பி இங்க பாருங்க, தம்பி இங்க பாருங்க, தம்பி எல்லாம் இங்க பாருங்க, இங்க பாருங்க. மொபைல் சிறப்பான ஆட்டநாயகன். தம்பி அப்படியே விளையாடுறீங்க போட்டோஸ்ல. கண்மணி விளையாடுங்க.
தம்பி இங்கே பாரு, தம்பி இங்கே பாரு. விழாவில் வெற்றி பெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டுகிறது கோவை கட்டெலும்பு. விழாவில் பங்கு கொண்ட அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா பரிசளிப்பு விழா இனிதே நிறைவேறியது நண்பர்களே. உங்கள் கருத்துக்கள் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவை கட்டெலும்பு. நமது ஊர் பூ பொறிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி எப்படி இருந்தது அப்படியும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டுகிறது கோவை கட்டெலும்பு குடும்பத்துக்கு. நன்றி, வணக்கம். அன்பு கலந்த வழக்கங்களுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த போட்டு